கெடிலம் நதியை காப்பாற்றுவதற்காக நாம் கெடிலம் காப்போம் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். கெடிலம் நதியில் பண்ருட்டி நகராட்சி கொட்டுகிற குப்பைகளை அள்ளி பண்ருட்டி நகராட்சி அலுவலகத்திலே கொட்ட போகிறோம்னு சொல்லி அறிவித்தோம். பண்ருட்டி நகராட்சி தமிழக காவல்துறையினர் எல்லோருமே சேர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நம்மை அழைத்து இந்த குப்பைகளை எல்லாம் நாங்கள் சுத்தம் செய்து விடுகிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்வச் பாரத் திட்டத்துல 13 கோடி ரூபாய் அளவுல இங்க குப்பைகளை ப்ராசஸ் பண்ற கட்டமைப்பை நிறுவி தருகிறோம் ஸ்வச் பாரத்லன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பண்ருட்டி நகராட்சி ஆணையர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி மாறிய பிறகு மீண்டும் இந்த கெடிலம் நதியில குப்பை கொட்டுகிற அந்த மோசமான கீழ்த்தரமான இயற்கைக்கு விரோதமான அடிப்படை அறிவுக்கு விரோதமான அந்த செயலை இன்றைக்கு பண்ருட்டி நகராட்சி மீண்டும் செய்ய தொடங்கி இருக்கிறார். இன்றைய தினம் பண்ருட்டியுடைய பொதுமக்களே அந்த குப்பை கொட்டும் வண்டியை சிறை பிடித்து எனக்கு தெரியப்படுத்தினார்கள். நான் இங்க ஸ்பாட்டுக்கு போகிறேன். உண்மையிலேயே பண்ருட்டி பொதுமக்களை நான் பாராட்டுகிறேன். கெடிலம் காப்போம் போராட்டம் மக்களிடம் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு விளைவு, ஒரு எழுச்சி. இன்றைக்கு பொதுமக்களே குப்பை கொட்டும் வாகனத்தை சிறைப்பிடிக்கிற அளவிற்கு வந்திருக்கிறார்கள். நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் பண்ருட்டி நகராட்சி நிர்வாகத்திற்கும் காவல்துறையினருக்கும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் கலெக்டர் அலுவலகத்திற்கும் நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். இது தொடரும். பண்ருட்டியில கெடிலம் நதியில பண்ருட்டி நகராட்சி குப்பைகளை அள்ளி கொண்டு வருகிற வாகனங்கள் ஒவ்வொரு வாகனங்களும் சிறை பிடிக்கப்படும். அது இரவா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி சிறை பிடிப்போம். நீங்க எழுதி கொடுத்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு அதிகாரி நீங்க எழுதி கொடுத்த மாதிரி நடந்துக்கணும். எழுதி எனக்கு 8 கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. என்னாச்சு இது? ஒரு சாதாரண ஒரு குடியானவன் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தா கூட அந்த எழுதி கொடுத்ததுக்கு உண்மையா இருக்கான். ஒரு அலுவலர்கள் எத்தனை பேர் தாசில்தார்ல இருந்து டிஎஸ்பில இருந்து நகராட்சி ஆணையில இருந்து எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. எப்படி நீங்க மறுபடியும் இந்த குப்பையை கொட்டலாம்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார், நாங்க கூவம் நதியும் அடையார் நதியும் சுத்தப்படுத்தி போட்டிங் விட போறோம், வாக்கிங் பார்க் பண்ண போறோம், உலக தரத்துல நாங்க கூவம் நதியை சுத்தப்படுத்த போறோம். ஐயா நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, பட்ஜெட்ல நீங்க சொல்லுங்க. ஆனால் உங்களுடைய நகராட்சிகளுக்கு மாநகராட்சிகளுக்கு உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு நீங்கள் உடனடியாக உத்தரவிடுங்கள். நகராட்சி குப்பைகளை நதிகள்ல கூட்டுகிற கேவலமான போக்கை நிறுத்த சொல்லுங்க. ஃபாரினர் பாக்குறாங்க, இந்த கெடிலம் நதியை பாக்குறாங்க, என்ன நினைப்பான்? ஒரு காட்டுவாசி சமூகம் செய்யுமாங்க இந்த வேலையை? நகராட்சி குப்பைகளை கொண்டு போய் யாராவது நதியில கூட்டுவாங்களா, நீர்நிலைகளை கூட்டுவாங்களா? தமிழகம் முழுவதும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஆகையால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் நம்முடைய கெடிலம் நதி மட்டுமல்ல, பண்ருட்டி நகராட்சி நிர்வாகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளிலும் நகராட்சி குப்பைகள் உள்ளாட்சி நிர்வாகத்துடைய குப்பைகள் கொட்டப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நதிகளுக்கும் இங்கு வரலாற்று பெருமை இருக்கிறது. கெடிலம் நதி என்பது சாதாரண நதி கிடையாது. நான் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், கெடிலம் நதிக்கரையில ஒரு மிகப்பெரிய நாகரிகம், கீழடியை விட மிக மூத்த ஒரு நாகரிகத்தை நம்ம மண்ணுக்கடியிலிருந்து கண்டுபிடிச்சு வெளியில சொல்லியிருக்கோம். ஏஐசிக்கு மனு கொடுத்துருக்கோம். இது எங்களுடைய பாரம்பரியம், இது எங்களுடைய பண்பாடு, இது எங்களுடைய வாழ்வாதாரம். காவிரியில தண்ணி வரலன்னு அவ்வளவு நம்ம போராடுறோம், அவ்வளவு மனது வருத்தப்படுறோம். ஆனா இன்றைக்கு நம்ம நதிகள்ல குப்பையை கொட்டி வீணாக்கி. ஆகையால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை உடனடியாக செவி சாய்த்து இங்க குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும். இதை வெறும் கோரிக்கையாக மட்டும் சொல்லவில்லை, நான் மீண்டும் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இங்கு வருகிற ஒவ்வொரு வாகனங்களையும் பொதுமக்களுடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் சிறை பிடிப்போம். அதே போல பண்ருட்டி மக்களுக்கு நான் மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். நீங்க பண்ருட்டியில குப்பை வண்டிகள் எங்க போனாலும் நீங்க பாருங்க. அது நதி பக்கம் போச்சுன்னா மறிங்க. மறிச்சியான்னு கேட்டா அஸ்வத்தாமன் பேரை சொல்லுங்க, நான் தான் மறிக்க சொல்லுன்னு சொல்லுங்க. இந்த குப்பை வண்டி இந்த கெடிலம் நதிக்கு போச்சுன்னா நிறுத்துங்க, நிறுத்தி எனக்கு போன் பண்ணுங்க. இங்க நதியில குப்பை கொட்டாங்கன்னா சிறை பிடிக்க. இந்த நகராட்சிக்கு நாம தான் வரி கட்டுறோம். எதற்காக வரி கட்டுறோம்? நம்முடைய குப்பைகளை முறையா ப்ராசஸ் பண்றதுதான் வரி கட்டுறோம். நதியில கொட்டி நாசம் பண்றதுக்கு நம்ம வரி கட்டுறோம். ஆகையால பண்ருட்டி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். சிறைப்பிடித்து என்னை அழைத்த பொதுமக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு முறை இந்த வாகனங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் சிறை பிடிப்பார்கள். நாங்கள்
உடன் இருப்போம், நாங்களும் சிறை பிடிப்போம் என்பதை நிர்வாகத்திற்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். நன்றி. நீங்க கேள்வி நம்பிக்கை ஸ்வச் பாரத் அப்படி எல்லா திட்டத்துக்கும் நாங்க காசு கொடுத்துருக்கோம். கொடுக்குற காசை வாங்கி நீங்க செஞ்சா போதும். இப்ப நாங்க பண்ருட்டில தான் கேட்கிறோம். நீங்க ஸ்வச் பாரத்ல 14 கோடி 13.80 கோடி நீங்க வாங்கி பண்றீங்க. மோடி அவர்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. வாங்கி பண்ணுங்க, அந்த குப்பையை ப்ராசஸ் பண்ணுங்க. அந்த குப்பையில இருந்து உரம் தயாரிச்சு விவசாயிகளுக்கு கொடுங்க. கரண்ட் தயாரிக்க முடியும். நம்மகிட்ட ஆர்கானிக் கழிவுகள் நம்ம ஊர்ல நிறைய ஊருங்க. பெரிய மார்க்கெட் பண்ருட்டி மார்க்கெட். ஆர்கானிக் காய்கறி வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, டன்னு கணக்குல. ஆர்கானிக்கை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பயோஎத்தனாலே இந்த குப்பையில இருந்து தயாரிக்க முடியும், கரண்ட் எடுக்க முடியும். அது வந்து வெறும் குப்பை கிடையாதுங்க. அது கரெக்டா எடுத்தா அது வந்து காசு மக்களுக்கு பயன்படுத்த முடியும். நகராட்சிக்கு வருமானம் கிடைக்கும். கொண்டு வந்து அறிவட்டத்தனமா நதியில போட்டுறது இல்லை விஷயம். பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் திட்டத்தை பயன்படுத்தணும். அப்படிதான் பட்ஜெட்ல மத்திய அரசு எந்த விதமான நிதி சப்போர்ட்டையும் நீங்க நியாயமா மக்களுக்கு செஞ்சீங்கன்னா சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கு. பட்ஜெட்ல நீங்க சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் தயவு செய்து செய்யுங்க. திமுக மாதிரி சொன்னதோட நிப்பாட்டுங்க. குப்பை கொட்டின ஒப்பந்த நடவடிக்கை குப்பை கொட்டி சொல்றாங்க. நீங்க குப்பை கொட்டுற ஒப்பந்ததாரர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. நகராட்சி நிர்வாகத்துடைய வண்டியில இல்ல, நகராட்சி மேல முதல்ல நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுடைய கொள்கை முடிவே நதியில கொட்டணும்னு இருக்கு. நீங்க நகர குப்பை கொட்டுற ஒப்பந்ததாரர்கிட்ட ஆணையர் எங்க கொட்டணும்னு சொன்னாரா? ஆணையர் தெளிவுபடுத்தணும்ல, எங்க கொட்டுறீங்க, எங்க ப்ராசஸ் அமைக்கிறீங்க. நீங்க ஏதாவது ஒரு பிரதிபலனுக்காக நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்டர் போட்டு அப்ப நீ எங்க வேணா கொட்டிக்கோங்க, என்னங்க அதெல்லாம்? இந்த ஒப்பந்தத்துல வந்து பண்ருட்டி டவுனுக்குள்ளே எங்கேயும் கொட்டக்கூடாது, எங்கேயும் ப்ராசஸிங் பண்ணக்கூடாது, வெளியில எடுத்துட்டு வரணும் தான் ஒப்பந்தத்துல இருக்கு. வெளில எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? வெளியில எடுத்துட்டு போய் அவங்க ப்ராசஸிங் பண்ணி ஸ்வச் பாரத் திட்டத்துல மத்திய அரசு திட்டத்துல குப்பையை ப்ராசஸ் பண்றதுக்கு காசு தராங்க. அதை பயன்படுத்துறோம்ல. இல்ல ரெகுலரா வெளில கொண்டு போய் கொட்டினா கூட வேற ஏதோ ஒரு ஊர் தாங்க பாதிக்கப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க. பண்ருட்டி இல்ல, நம்ம நதியில கொட்டல, கொண்டு போய் வெளில எங்க கொட்டுறோம், அங்க ஏதோ ஒரு கிராம மக்கள் பாதிக்கப்படுவாங்க. குப்பையை ப்ராசஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். குறைந்தபட்சம் நதியிலே கொட்டாம இருக்கலாம்ல. நீங்க தனியா ஒரு வாடகைக்கு ஒரு நிலத்தை எடுத்து குப்பை கிடங்க அமைச்சிட்டு அதை வந்து நகராட்சி நிர்வாகம் அந்த இடத்துல கொட்டுன்னு சொல்லி ஸ்பாட் பண்ணணும். இப்போ நாம கேள்வி எழுப்ப வேண்டியது யாரு? கான்ட்ராக்டர். நகராட்சியை தான் நம்ம நிறுத்த முடியும். நீங்க போய் கான்ட்ராக்டர் நிறுத்துங்க, அவரு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க, இல்ல நீங்க ஃபைன் போடுங்க, இல்ல உள்ள பிடிச்சி ஜெயில போடுங்க. எங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நாங்க வரி உங்களுக்கு செலுத்துறோம், ஓட்டு உங்களுக்கு போட்டுக்கிறோம். மாநில அரசாக தமிழக வெற்றி கழகத்தை உட்கார வச்சிருக்கோம். நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுடைய நதியை, எங்களுடைய பாரம்பரியம் மிக்க நதியை, எங்களுடைய நீராதாரமாக இருக்கக்கூடிய கெடிலம் நதியை, பண்ருட்டி மக்களுடைய குடிநீருடைய நீராதாரமாக இருக்கக்கூடிய பண்ருட்டி நதியை மாசுபடுத்துவதற்கு, அதை அழிப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? ஆயிரம் ஆண்டுகள், லட்ச ஆண்டுகளா இருக்கிற ஒரு நதியை நீங்க எப்படி குப்பை கொட்டி அழிப்பீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. சொல்லலாமா?